ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தேசிய விண்வெளி தினம். எழுதியவர் தமிழ் மகன். நாட்டை ஆள்வது என்பது மண்ணை ஆள்வது மட்டுமல்ல, விண்ணையும் ஆள்வது என்பதுதான் என்பதை சமீப கால ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்தியா தனது சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரை சந்திரனின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறக்கியது. அந்த மகத்தான சாதனையை நினைவு கூறும் வகையில் அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிக்க முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசு. ஆம், ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுவதாக அறிவித்துள்ளது. முதலாவது தேசிய விண்வெளி தினமான நேற்று விண்வெளித்துறை நாடு முழுவதும் விரிவான கொண்டாட்டங்களை நடத்தியது. இந்த ஆண்டு தேசிய விண்வெளி தினத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? நிலவை தொடும்போது உயிர்களை தொடுதல், இந்தியாவின் விண்வெளி தோழன். விண்வெளி அறிவியலுக்கான இஸ்ரோவின் அர்ப்பணிப்பை சமூகத்திற்கான அதன் அக்கறையிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த மகத்தான நிகழ்வில் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக நம் நாட்டின் விண்வெளி சாதனைகளை பிரதிபலிக்கும் போட்டிகளை அறிவித்திருந்தது. முக்கியமாக மாணவர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்பதே இஸ்ரோவின் நோக்கம். தேசிய விண்வெளி தினத்துக்கான லோகோ வடிவமைப்பதும் அந்த போட்டியில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்படும் லோகோவானது தேசிய விண்வெளி தினம் 2024 தொடர்பான பல்வேறு பிரசுரங்கள், பேனர்கள், வணிக பொருட்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும். கடந்த மே மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியாகி இந்தியா முழுக்க பலரும் இந்த போட்டியில் பங்கு பெற்றனர். விரைவில் புதிய லோகோ காட்சிப்படுத்தப்படும். ஏன் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதற்கு முன்னரே இந்தியா பல விண்வெளி சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறதே என சிலர் நினைக்கலாம். ஆகஸ்ட் 2023 அன்று சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியது என்பதுதான் தனிச்சிறப்பு. ஆகஸ்ட் 23, 2023 அன்று சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியது என்பதுதான் தனிச்சிறப்பு. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 4வது நாடாகவும், அதிலும் நிலவின் தென்துருவ பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடாகவும் இந்தியா அறிவியல் வரலாற்றில் இடம் பிடித்தது. இந்த சாதனை தினம்தான் இன்று தேசிய விண்வெளி தினமாக மாறியிருக்கிறது. இந்த விண்வெளி தினம் ஒருநாள் நிகழ்வு அல்ல. 2024 இந்தியா முழுவதும் பல நாட்கள் கொண்டாடப்படும். இந்தியாவின் விண்வெளி பயணங்களின் சாதனைகளை வெளிப்படுத்தவும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசு இதற்காக 1 மாத கால பிரச்சாரத்தை தொடங்குகிறது. தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தின் போது பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு நடமாடும் கண்காட்சி பேருந்துகளை அனுப்பி அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் பல மாதங்களுக்கு முன்னரே தொடங்கிவிட்டது. ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் என்ற தனித்துவமான முன்முயற்சி ஜனவரி 24, 2023 அன்று அறிவிக்கப்பட்டது. மாணவர்களிடம் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக முக்கிய அறிவியல் நிறுவனமான விஞ்ஞான் பாரதியுடன் இஸ்ரோ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இஸ்ரோவின் செயல்பாடுகள் மற்றும் இந்தியாவின் விண்வெளி பணிகள் பற்றிய தகவல்களை பரப்புவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். இது விண்வெளி அறிவியலின் பொது புரிதலை மேம்படுத்தவும் விண்வெளி ஆய்வில் மாணவர்களுக்கு அதிக ஆர்வத்தை வளர்க்கவும் உதவும். இதை பரப்புவதற்காக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகள் இணைந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த கட்டமைப்பின் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. வழக்கமான வகுப்பறை பாடங்களுடன் கற்றலை செயல்படுத்தும் ஆய்வக வேலைகள் ஆகியவை இந்த ஊக்குவித்தல் பணியில் அடங்கும். கூடுதலாக டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் கல்வியாளர்கள் மூலமாக மெய்நிகர் கற்றல் பயிற்சியும் அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இஸ்ரோவின் 120 பதிவு செய்யப்பட்ட விண்வெளி ஆசிரியர்கள் விண்வெளி கல்வியை ஊக்குவிப்பார்கள். மேலும் விண்வெளி நடவடிக்கைகள், பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் பேச்சுப் போட்டிகள், வினாடி வினாக்கள், கண்காட்சிகள் போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வார்கள். மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையான சிந்தனையும் மேம்படுத்துவதற்கு தனியார் நிறுவனங்களின் விளம்பர ஆதரவை பெறுவதற்கும் முயற்சிகள் நடக்கின்றன.
பாரதிய அந்தரிக்ஷ் ஹேக்கத்தான் 2024 என்பது தேசிய விண்வெளி தினம் 2024 கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சமாகும். இது நாட்டின் விண்வெளி பணிகளுக்கு பங்களிக்க அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்க முயல்கிறது. இஸ்ரோவால் நடத்தப்படும் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் பல்வேறு புதிர் போட்டிகளை மாணவர்களுக்கு நடத்தும். ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை உருவாக்க அவர்களை ஊக்குவிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் இறுதிப் போட்டி நடத்தப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். இறுதிப் போட்டியிலிருந்து வரும் சிறந்த மாணவர்களுக்கு இஸ்ரோ மையங்களில் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும். இதனுடன் ரோபாட்டிக்ஸ் சவால் போட்டியும் உண்டு. இது நவம்பர் 8, 2023 அன்று தொடங்கப்பட்டது. விண்வெளி ரோபோவை உருவாக்குவோம் என்ற அறைகூவலுடன் விண்வெளி ரோபாட்டிக்ஸில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. விண்வெளியில் ரோபோவை பயன்படுத்தும் அறிவையும் தெளிவையும் மாணவர்கள் மத்தியில் உருவாக்கும் சவால் போட்டி இது. நிலவை எட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த போட்டிகளில் ஈடுபடும் மாணவர்களின் ஆர்வம் நமக்கு தெரிவிக்கிறது. விண்வெளியே ஒரு தேசமாக மாறுவதற்கு இந்த தேசிய விண்வெளி தினம் உதவும் என்ற நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை தேசிய விண்வெளி தினம். எழுதியவர் தமிழ்மகன். வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.